ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் எடுத்து கொடுத்த வீடியோ. வாங்க பார்க்கலாம். இது வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை முறையில் வாழைக்காய் எப்படி பழுக்க வைக்கிறது அதை பற்றின வீடியோ தான். இது பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் ஒரு பள்ளம் தோண்டணும். பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்துக்குள்ளாடி பக்கத்தில் கிடக்கிற சருகு எல்லாமே அள்ளி போடணும். அள்ளி போட்டு நல்லா தீ பற்ற வைக்கணும். தீ பற்றி எரிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாழை இலை, நமக்கு தேவையான வாழை இலை போட்டு அந்த வாழை இலையில் அந்த வாழை கொலையை எடுத்து வச்சு நல்லா கவர் பண்ணணும். அந்த வாழை இலையிலே கவர் பண்ணணும். கவர் பண்ணி அப்புறமா என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, அந்த பள்ளத்துக்குள்ளாடி எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சுட்டு ஒரு டார்ப்பால் மேலே போட்டுக்கோங்க. போட்டு அதில் சின்ன ஒரு இடைவெளி விட்டுக்கோங்க. அந்த இடைவெளி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, 12 மணி நேரத்துக்கு ஒருக்கா அதில் பத்தி பருத்து வைக்கணும். சாம்பிராணி திரி. சாம்பிராணி திரினா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்களா, இதுதான் சாம்பிராணி திரி. இதை வந்து 12 மணி நேரத்துக்கு ஒருக்கா பெருக்கி அதில் வைக்கணும். வைக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி காலையில் பழத்தை பழுக்க போட்டோன்னா நாளைக்கு நம்ம சாயங்காலம் எடுத்துடலாம். எடுக்கும்போது நல்லா பழுத்து தான் இருக்கும். இது வந்து இயற்கை முறையில் பழுக்க வைக்கிறது. இது வந்து உடம்புக்கு நல்லது. நம்ம கடையிலேருந்து வாங்குறதுல வந்து ஃபுல்லாகவே கல் வச்சு தான் பழுக்க வச்சுருப்பாங்க. அது வந்து மேக்ஸிமம் உடம்புக்குமே நல்லது கிடையாது. ஸோ இப்போ ஒரு நாள் ஆகிடுச்சு பாருங்கள், பழம் எவ்வளோ அழகாக பழுத்துருக்குன்னு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.